ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால் தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டிக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகும். இன்றைக்குள்ள வீடியோவில் வந்து நீங்கள் ரொம்ப நாள் கேட்டிருந்த புக்ஸுக்கான அப்டேட்டை பற்றி தான் பார்க்க போகும். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி அதை யூனிவர்சிட்டிக்கு வந்து சென்ட் பண்ணுறது தான் பெண்டிங். அதுமாதிரி வந்து நல்லா நோட் பண்ணிக்கங்க. எக்ஸாம் வந்துட்டு இந்த செமஸ்டர் புக்கு சென்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் செமஸ்டருக்கான புக்குக்காக தான் நம்ம இப்போ வந்து லெட்டர் வந்து சென்ட் பண்ண போகும். நான் வந்து லெட்டர்னு சொல்லிட்டு இருப்பேன், ஆனால் அது லெட்டர் வந்து நான் சென்ட் பண்ணுறது போகல. உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி நான் யூனிவர்சிட்டியில் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிடுவேன். அவங்க வந்து அங்கே உள்ள புக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருவாங்க. அவங்க என்ன ரிப்ளை பண்ணுறாங்களோ அதை என்கிட்ட சொல்லிடுவாங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோலேயே உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக வந்து புரிஞ்சுக்கும் நான் வந்து எந்தமாரி வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து சென்ட் பண்ண போகேன். அதேமாதிரி வந்து எந்த செமஸ்டர் புக்குக்காக உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ண போகேன்னு நெக்ஸ்ட் செமஸ்டர் புக்கு வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணுறதுக்காக இந்த டீட்டெயில்ஸ் வந்து சென்ட் பண்ண போகும். ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே வாட்ஸ்அப் குரூப்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ எனக்கு என்ன டவுட்டாக இருக்குன்னா, உங்களுக்கு வந்து கூகுள் ஃபார்ம் கொடுத்து அது மூலயமா உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறதா, இல்லை வந்து நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணி அது மூலயமா டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறான்னு தெரியல. அதுமாதிரி வந்து ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து அட்மிஷன் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. உங்கள் ரெண்டு பேருக்குமே சேர்த்து வந்து டீட்டெயில்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி நான் சென்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுவும் ஒரு டவுட்டாக தான் இருக்குது எனக்கு. எங்கள் காலேஜில் வந்து ப்ராஜெக்ட் எக்ஸ்போன்னு ஒன்று வைப்பாங்க. அதில் வந்து ப்ராஜெக்ட் வந்து நம்ம செஞ்சு வியூ பண்ணி காட்டணும். அதில் வந்து எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிப்பாங்க. அதில் யாரோட ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அவங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து கொடுப்பாங்க. இப்போ வந்து இது எதுக்கு நான் இப்போ சொல்கிறேன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து கூகுள் ஃபார்மை கொடுத்து அதில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணி எனக்கு சென்ட் பண்ண சொன்னால் நீங்கள் வந்து ஒரு 10 டைம் ஆச்சு சென்ட் பண்ணுவீங்க. ஒரே ஆளாக வந்து 10 டைம் வந்து சென்ட் பண்ணுவீங்க. அப்போ வந்து அதில் எது சேம் டீட்டெயில்ஸு ரிப்பீட்டட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதை தனியாக வந்து டைப் பண்ணி அதை வந்து பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வந்து நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வந்து நான் வெப்சைட் கிரியேட் பண்ணி அதை வந்து உங்களை ஃபில் பண்ண சொன்னால் நீங்கள் வந்து ஒரே கிளிக்லேயே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துருவேன். அதுவே ஆட்டோமேட்டிக்காக பிடிஎஃபாக கிரியேட் பண்ணி எனக்கு கொடுத்துருவோம். இது வந்து நான் கிரியேட் பண்ண வெப்சைட் தான். இதோட லிங்க்கை வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிட்டு சைடில் 3 டாட்டை கிளிக் பண்ணி நீங்கள் டெஸ்க்டாப் மோடு வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. அப்போ உங்களுக்கு வியூ கரெக்டாக இருக்கும். இதே நீங்கள் கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வியூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் கொஞ்சம் அட்வான்ஸாக தெரியும். ஆல்மோஸ்ட் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு தெரியும். கூகுளுங்க வந்து என் நேம் தான். நீங்கள் குரூப்பில் அட்மின்லேயே வந்து செக் பண்ணவே தெரியும். அங்கேயே வந்து உங்களுக்கு ஆல்ரெடி நேம் வந்து ஷோவாக இருக்கும். நான் கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் கொடுக்கேன். அதேமாதிரி வந்து அட்மினோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுக்கேன். நீங்கள் ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணி செக் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஆட் பண்ணிங்கன்னா ஒன்ஸ் வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆகிடும். அப்படி இல்லை வெப்சைட்டை க்ளோஸ் பண்ணிட்டு திருப்பி ஓப்பன் பண்ணிங்கனாலும் டெலிட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. ஏன்னா இன்னும் டேட்டா பேஸோட லிங்க் பண்ணல. டேட்டா பேஸோட லிங்க் பண்ணால் தான் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் ஆகும். இது வந்து சாம்பிள் வெப்சைட்டுங்க. நீங்கள் வந்து லாகின் பண்ணி செக் பண்ணிப்பாங்க. அதை ஏதாச்சும் ஆட் பண்ணிப்பாங்க. ஒன்ஸ் வந்து இந்த வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதோட லிங்க் வந்து நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவேன். அதேமாதிரி வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஸ்டோரிலையும் ஆட் பண்ணுவேன். பட் ஆனால் உங்களுக்கு அந்த லிங்க் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணும்போது நான் வந்து வாட்ஸ்அப் செட்டிங்ஸ்குள்ளே போய் ஜாயின் டு லிங்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நான் டிசேபிள் பண்ணிடுவேன். அந்த ஆப்ஷன் வந்து எனபிள் இருக்கு. அதனால நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுறீங்க. ஆல்ரெடி வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து தெரியும். நான் வந்து அதை டிசேபிள் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நம்ம சேனல் உள்ள வாட்ஸ்அப் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா திஸ் லிங்க் நாட் ஃபவுண்டுன்னு காட்டும் உங்களுக்கு. அதேமாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி ஆட் பண்ணும்போது நான் வந்து அன்னைக்கு மட்டும் இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து ப்ரைவேட்டில் வந்து சேஞ்ச் பண்ணிடுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணதே புக்ஸுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் புக்ஸ் வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்காக தான். இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. வாட்ஸ்அப் குரூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் கொடுப்பேன். இப்போ புதுசாக நம்ம சேனலில் வந்து யாராச்சும் பார்க்காங்கன்னா அவங்களும் வந்து சும்மா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அப்போ வந்து அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுமாதிரி டீட்டெயில்ஸுக்காக வந்து நீங்கள் சென்ட் பண்ணதுக்கப்புறமா நான் அந்த வெப்சைட்டில் வந்து செக் பண்ணுவேன். உங்கள் டீட்டெயில்ஸில் கொடுத்துருக்க மொபைல் நம்பரும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ண மொபைல் நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணுவேன். அப்படி இல்லைனா அதை டெலிட் பண்ணிடுவேன். ஒன்ஸ் வந்து டீட்டெயில்ஸ் வந்து யூனிவர்சிட்டிக்கு எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் லாகின்ல வந்து நான் அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து வேலிடுன்னு வெரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து அந்த பிடிஎஃப் வந்து ஆட் பண்ணிட்டேன். அப்படி வந்து நாட் வெரிஃபைன்னு டீட்டெயில்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஆனால் கீழே வந்து கொடுத்துருப்பேன் நீங்கள் எதனால உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ண மொபைல் நம்பர் தான் நீங்கள் டீட்டெயில்ஸ்லையும் கொடுக்கணும். வந்து ரெண்டுத்தையும் செக் பண்ணிட்டு நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தால் மட்டும் தான் நான் யூனிவர்சிட்டிக்கு வந்து சென்ட் பண்ணுவேன். ஏன்னா அவங்களுக்கு சென்ட் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்டாக நம்ம சைட்லேருந்து சென்ட் பண்ணணும். ஒன்ஸ் வந்து நான் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக வந்து நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஜாயின் டு லிங்க்குங்க ஆப்ஷன் வந்து நான் டிசேபிள் பண்ணிவிடுவேன். டிசேபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும் அந்த லிங்க் வந்து ஷோ ஆகும். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி அதில் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி வந்து நீங்கள் லாஸ்ட் டேட் வந்து என்னைக்கு வைக்கணும்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அந்த லாஸ்ட் டேட்டுக்குள்ளே வந்து உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அத்தனாலே வந்து அந்த வெப்சைட் டெலிட் பண்ணிங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் டேட்டாஸ் எல்லாமே டெலிட் ஆகிடும். நான் உங்கள் டீட்டெயில்ஸ் பிடிஎஃப் வந்து நான் யூனிவர்சிட்டிக்கு வாட்ஸ்அப் மூலியமாக வந்து சென்ட் பண்ணிடுவேன். அவங்க வந்து புக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அதேமாதிரி வந்து லாஸ்ட் டேட்டுக்கு அத்தனாலே வந்து ஜாயின் டு லிங்க் ஆப்ஷன் வந்து நான் எனபிள் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் லிங்க் கிளிக்
பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் நான் ப்ரைவேட்லேருந்து பப்ளிக் வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவேன். இப்போ வந்து அட்மிஷன் போட்ட ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வந்து புக்ஸுக்கான அப்டேட்டு உங்களுக்கும் சேர்த்து வந்து நான் சென்ட் பண்ணிவிடுவேன். யாராச்சும் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிவிடுங்க. ஒன்ஸ் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அந்த எனபிள் ஆப்ஷன் வந்து டிசபிள் பண்ணிவிடுவேன். இந்தமாதிரி எதுக்கு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப செக்யூராக இருக்கிறதுக்காக இந்தமாதிரி வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வாட்ஸ்அப் குரூப் இன்ஸ்டாகிராமில் ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அவங்க மட்டும் தான் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அப்லோட் வந்து பண்ண முடியும் உங்கள் டீட்டெயில்ஸை. காலேஜில் வந்து எனக்கு லேப் ஆவில் வந்து நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு என்றைக்கு வந்து முடியுதோ அன்றைக்கே வந்து நான் வந்து அந்த ஆப்ஷனை டிசபிள் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து லிங்க் வந்து சென்ட் பண்ணிடுங்க. எப்படி வந்து அப்லோட் பண்ணணும் நான் வீடியோவும் அப்லோட் பண்ணிவிடுவேன். சிம்பிள் தான். உங்கள் டீட்டெயில்ஸ் கொடுத்து சென்டுன்னு கொடுத்தா எனக்கு வந்து ரெக்வஸ்ட், அதுக்கப்புறம் உங்கள் நம்பரும் வாட்ஸ்அப்பில் இருக்க நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா உங்களோட அக்செப்ட் பண்ணுவேன். இல்லைனா வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்னன்னு பார்ப்பேன். இது வந்து சாம்பிள் வெப்சைட்டுங்க. அந்த வெப்சைட் லிங்க் வந்து நான் வாட்ஸ்அப்பில் தான் ஷேர் பண்ணுவேன். இது வந்து எங்கள் காலேஜ் ப்ராஜெக்ட் எக்ஸ்போக்காக செஞ்ச வெப்சைட்டு. நான் இதை கொஞ்சம் எடிட் பண்ணி வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து நான் ரிலீஸ் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அந்த லிங்க் வந்து சென்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே PDF ஃபார்மேட்டில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து என்கிட்ட கொடுத்துருவோம். அதை வந்து நான் யூனிவர்சிட்டியில் வாட்ஸ்அப் மூலியமாக எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து நான் கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து நான் உங்கள்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிடுவேன். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கான அப்டேட் வந்து கிடச்சிருக்கும். புக்ஸுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எப்போ வந்து கலெக்ட் பண்ண போகணும். இப்போ டவுட் என்னென்னா ஃபஸ்ட் இயருக்கு உங்களுக்கு வந்து சேர்த்து கலெக்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதேமாதிரி வந்து உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் கொடுத்தா நீங்கள் வந்து ஒன் பர்சனே வந்து 10 டைம்ஸ் வந்து சென்ட் பண்ணுவீங்க. அது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி முடிக்கணும். வந்து அப்டேட் பண்ணுறேன். வெப்சைட்டை வந்து நான் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா கூகுள் ஃபார்ம் லிங்கே உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். ஓகே, இந்த சாம்பிள் வெப்சைட்டோட நேமையும் இங்கே ஷோ பண்ணுறேன். அதேமாதிரி வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த வெப்சைட்டோட லிங்க்கையும் அட்மின் லாகினோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் வந்து லாகின் பண்ணி சும்மா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கூகுள் ஃபார்ம் இல்லை வெப்சைட் எது ஓகேன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்டேட்டுக்கு நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.